அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய ரெசிபி என்னென்னா, சிறுதானியம் வச்சு நான் இன்றைக்கி பொங்கலும் தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தான ஒரு ரெசிபி தாங்க இது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு நான் தினை அரிசி எடுத்துக்கிறேங்க. இந்த தினை அரிசியில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குங்க. நம்ம தொடர்ந்து சிறுதானியங்களை வச்சு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், ரெசிபிஸ் செஞ்சு பாருங்கள். இது ஒரு லைட்டாக மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி கல் மண் இல்லாத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. இதில் கொஞ்சம் தூசு கல்லெலாம் நிறைய இருக்கும். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சிறுதானிய பொங்கல் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் அப்படியே தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நான் முன்னாடியே ஊற வச்சுட்டு போகிறேங்க. நம்ம ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு ஒரு சரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு குழஞ்சி வரும் அந்த பொங்கல். நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். நான் 1 கப்பு தனியாக எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சேமாக போட்டுனாலும் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் வறுத்து எடுத்துடுறேன். நம்ம வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல மலர்ந்து வேகும். ரொம்பவும் நம்ம குழன்னு குழையாதுங்க. ஓகே, அந்த பாசிப்பருப்போடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தினையரிசி எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 1 கப்பு நான் தினையரிசி எடுத்துருக்கேன். ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்புக்கு அதே கப்பால் ஒரு 5 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் 5 கப்பு ஊற்றும்போது உங்களுக்கு சரியான ஒரு கன்சிஸ்டன்ஸில் உங்களுக்கு வெந்து வரும். அதுலேயே கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் நான் போட்டிருக்கேங்க. மூடி வச்சு நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் ஒரு 3 விசில் நம்ம ஊற வச்சு செஞ்சுருக்கோம் தினை அரிசி. நான் 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த தேங்காய் சட்னி நான் ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு 1/2 கப்பு தேங்காவும் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு பல், சின்ன துண்டாக இஞ்சி போட்டுக்கிறேன். கல்லுப்பு 1.5 ஸ்பூன் இருக்குங்க போட்டுட்டு நான் ஒரு கப்பு நான் பொட்டுக்கல்லை சேர்த்து நான் ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தேங்காய் சட்னியோட நீங்கள் சாம்பார் தொட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மிக்ஸ்டர் தண்ணி மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிப்பு தாங்க ஃபைனலாக. ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கடுகுளுத்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நான் சட்னி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நமக்கு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு 3 விசில் விட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வந்துச்சுங்க. பாருங்கள், ஒரு சரியான பதத்துக்கு நமக்கு இந்த பொங்கல் ரெடியாக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்து குழைய வந்திருக்குங்க. நம்ம இறக்கி வச்சுட்டோன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இதே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் நெய் ஒரு வானலில் ஊற்றிக்கிறேன். நெய் கூடுதலாக ஊற்றும்போது தாங்க உங்களுக்கு இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 2-3 ஸ்பூன் நான் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா ஹீட் ஆனதும் நான் மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் தட்டி போட்டிருக்கேன். குழந்தைங்கள்லாம் எல்லாம் கீழே எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நான் ஃப்ளேவர் கோசம் தட்டி போட்டிருக்கேங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டாக நறுக்கி போட்டுறேன். முந்திரி பெரு ஒரு 1/2 கப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஊற்றிடுறேங்க. அந்த பொங்கலில் நல்லா பொரியும் போதே அவ்வளோ தூரம் கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ணும்போது அந்த சட்னியோட அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ தாங்க, சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு தினை அரிசியில் இன்றைக்கி நான் பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. அந்த சட்னியோட சூடாக எடுத்து சர்வ் பண்ண போகிறேன் எல்லாருக்கும். ஓகே, இந்த ஹெல்த்தான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே முந்திரி பயிரோடு அந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகே, சான்ஸே இல்லை, அருமையாக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.